யோகோசோ யோகோசோ என்ன புரியலையா? யோகோசோ அப்படிங்கிறது ஜப்பான் மொழியில் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வாங்க, இந்த காணொளியில் நம்ம சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஜப்பானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானை. ஜப்பான் மக்களுடைய மூளையே மூளைதாங்க. கண்டிப்பாக நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லேருந்து எல்லா மாதிரியான டெக்னாலஜியும் முதல்ல எந்த இது ரொம்ப நல்ல உழைக்கும் நல்ல பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். பெரும்பாலும் காரை எடுத்துக்கோங்க, டொயோட்டா, அது ஜப்பான் காரு. அதே மாதிரி மிஸ்டுபிசி லான்சரு காரெல்லாம் இருக்கு இல்லையா, லிஃப்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது எல்லாமே ஜப்பானோடைய ப்ராடக்ட் தான். அதை நம்ம மறக்கவே முடியாது. அதே மாதிரி பேனசோனிக் அப்படிங்கிறது பிராண்டு, அதையும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, புதுசாக என்ன சொல்ல போகிறோம். ஆல்ரெடி எல்லாருமே இதுதான் தெரியுமே, ஜப்பான் ப்ராடக்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியுமே. நீ என்னத்தை புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில விஷயங்கள் என்கிட்ட இருக்குது. மேபி இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்க்குறேன். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் அதிகமாக வெண்டிங் மிஷின் இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் வெண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. அது என்ன பண்ணுறாங்க, கடைகளில் போயிட்டு பொருட்களை ஒவ்வொரு கடையில் க்யூவில் நின்றுட்டு கவுண்டரில் போயிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் 1 by 1 எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அரசாங்கமே, எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் சரி, ட்ரெயின் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், பஸ் ஸ்டேஷன், எல்லா இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான வெண்டிங் மிஷின்லாம் சாதாரணமாக பொருட்களை ஒரு கண்ணாடி ரேக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ரேக்காக வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காயினை போட்டு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கரெக்ட் அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கீழே விழுகும், நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது நார்மலாக நம்ம ஊர்லேயே ரயில்வே ஸ்டேஷனில், மெட்ரோ ஸ்டேஷனில் கூட சில இடங்களில் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா, வெறும் ட்ரிங்க்ஸ் இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், இல்லைன்னா ஸ்நாக்ஸு, சிப்ஸு, பிஸ்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தவிர்த்துட்டு வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் 5 மில்லியன் வெண்டிங் மிஷின் அந்த நாடு ஃபுல்லும் வச்சுருக்காங்களே, எல்லாத்துலேயும் இந்த பிஸ்கெட்டும் சிப்ஸும் தான் வச்சுருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வெண்டிங் மிஷினில் அவங்க வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதை உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, கொடை தேவைப்படுது, மழை காலத்தில் கொடை தேவைப்படும். அப்போ கடைகளில் ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது, அங்கங்கே வெண்டிங் மிஷினில் கொடை வச்சுருப்பாங்க. கொடை மட்டுமே இருக்கும் அதில். அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கும், இப்போ ஆப்பிள், பனானா, அந்த மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ அதெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவன் நம்ம டை அது கூட விற்கிறாங்க. அந்த மாதிரி வேறு என்னென்ன தேவையோ சாப்பாடு ஐட்டம்லேருந்து, ஃபிஷ்ஷிலேருந்து, மில்க்கு, அப்புறம் பாப்கார்னு, என்னென்ன தேவையோ A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. சட்டை கூட விற்கிறாங்க, சட்டை, டிஷர்ட்டு, அண்டர்வேர் கூட விற்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ அந்த மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது வாங்குறதுக்கு. இது நம்பர் 1. 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே வின்டர் டைம் அப்படின்னு வந்தால் நமக்கு என்ன ஆகிடும், சளி பிடிக்கும் இல்லையா. சளி பிடிச்சி மூக்கெல்லாம் ரன்னிங் நோஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லார் கையிலையும் ஒன்று டிஷ்யூ பேப்பர் இருக்கணும், இல்லைன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஊரில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எல்லாரும் சாதாரணமாக நம்ம ஊரில் எப்படி கொடுக்குறாங்க, இந்த லீஃப்லெட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. வெளியே நம்ம கடையில் போய் நின்னாலும் இல்லை, ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கையில் கையில் கலர் பேப்பராக கொடுப்பாங்க. அதில் அவங்களுடைய விளம்பரம் போட்டிருக்கோம், ஆஃபரு, கடை ஓப்பனிங்கு, மந்த்லி, இது வீக்லி ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். இத்தனை அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மல் பேப்பரில் பண்ணாமல் டிஷ்யூ பேப்பரில் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கிளவர்னு. அப்போ டிஷ்யூ பேப்பர், இப்போ சாதாரண பேப்பர் நம்ம வாங்குகிறோம், யாரோ ஒருத்தவங்க நமக்கு கொடுக்குறாங்க, நடந்து போயிட்டுருக்கு, எல்லாம் பஜாரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேப்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம சில நேரம் வாங்கி கூட பார்க்க மாட்டோம், அவன் என்ன பேப்பர் தான் லீஃப்லெட் கொடுக்குறான்னு. வாங்கி அப்படியே குப்பையில் போட்டு போயிடுவோம், இல்லை ரோட்டில் போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஷ்யூ பேக்கெட் கொடுக்குறாங்க. சிங்கிள் பேப்பர் கிடையாதுங்க, ஒரு பேக்கெட்டு, ஒரு 10 டிஷ்யூ பேப்பராவது இருக்கும். அந்த மாதிரி சின்ன பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருக்குமா. அப்போ அதில் அவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த பேப்பரில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஒரு சைடு பிரிண்ட் ஆகிருக்கும், ஒரு சைடு பிளெயினாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவையும் பேக்கெட்டில் இப்போ எப்படியும் அது தூக்கி போட மாட்டாங்க, அதை பேக்கெட்டில் வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு வீட்டை போயிட்டு எப்பப்போ தேவையோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட சரியான பிரெயின் இல்லையா. நல்ல ஒரு மார்க்கெட்டிங் டூல் கூட இது, அப்படி தான் சொல்கிறாங்க. இது நம்பர் 2.
மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எல்லா இடமும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் பேப்பரை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிச்சுட்டு அப்புறம் எதுக்காவது தேவைன்னா துடைக்கிறதுக்கு, இல்லை நிறையா டீ கடையில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கு, அதுக்கு தான் வந்து நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும். இல்லைன்னா வந்து நம்ம வீட்டை வச்சுருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக அது பேப்பரை ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கடையில் போட்டு 10 ரூபா 15 ரூபான்னு வாங்கிட்டு வருவோம் கிலோவுக்கு. அந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரை நீங்கள் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி படித்து முடிச்சிட்டிங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அதை கீழே போட்டிங்கன்னா, மண்ணில் தூக்கி போட்டிங்கன்னா அது அதிலேருந்து சீடெல்லாம் வச்சுருக்காங்க, விதைகள் உள்ளே இருக்குது, உங்களுக்கு மரமாக செடியாக வரும். அதை அந்த சீட்ஸ் எல்லாம் அந்த பேப்பர் உள்ளே போட்டிருக்காங்க. அப்போ அந்த பேப்பரை தூக்கி வீசினாலும் என்ன ஆகிடும், செடியாக முளைக்கும். அது உண்மையிலேயே ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பாருங்கள், நாலாவதாக என்ன அப்படின்னா, உலகத்திலே காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிற மேங்கோ, $200 அந்த மேங்கோ பேர் மியாசாக்கி. ஏலத்தில் விட்டு எடுக்கிறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லியும் கூட அந்த மேங்கோ. அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன், ஸ்கொயர் வாட்டர்மெலன், ஃபார்மரோடைய மூளையை பாருங்கள். நார்மலி வந்து பழம் சாதாரணமாக நம்ம வாட்டர்மெலன் எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அவங்களால வண்டியில் வைக்கிறப்போ சரியாக அவங்களால நிறைய அடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செடி வளரப்போயே ஒரு மோல்டு, ஸ்கொயரில் மோல்டு செஞ்சு அதுக்குள்ளே வச்சு அப்படியே இந்த பழம் வரையில் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும். அப்படி கட் பண்ணால் பாக்ஸ் பை பாக்ஸ் மேலே மேலே அப்படியே அடுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பழமும் எக்ஸ்பென்சிவ் தான், கிட்டத்தட்ட $200 வரைக்கும் பழம் வந்து விலை போகுது. அதே மாதிரி யுபாரிக்கிங் மெலன்னு சொல்லிட்டு மஸ்க் மெலன் இருக்கு இல்லையா, அந்த பழமும் அப்படி தான், அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்போ இருக்கிறதுலே உலகத்திலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஜப்பான் நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது சாக்லேட், கிட்கேட் சாக்லேட், நெஸ்லே கிட்கேட் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் எல்லா நாட்டிலையும் உள்ள மக்களும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாக்லேட். அந்த சாக்லேட் எத்தனை ஃப்ளேவர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க? மிஞ்சி பண்ணால் சாக்லேட் ஒன்று தான், வேறு எந்த ஃப்ளேவருமே நம்ம நாட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் கிடையாது. ஆனால் ஜப்பானில் மட்டுமே 200 ஃப்ளேவர்ஸ் கிட்கேட் சாக்லேட்டில் மட்டும் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாவது பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, க்ரீன் டீ கூட வச்சுருக்காங்க ஃப்ளேவர், க்ரீன் டீ ஃப்ளேவர்னு நிறைய 200 வகையான இது. ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப, இன்னொன்று என்னென்னா அந்த நாட்டில் வந்து கிட்கேட் வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கிட்கேட் அப்படிங்கிற வார்த்தை அவங்க ஊர் பாஷையில் கிட்கட்ஸு ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. அப்படின்னா குட் லக் அப்படின்னு அர்த்தமா, அவங்க பாஷையில் குட் லக் அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து எக்ஸாம் டைமில் அதிகமாக வியாபாரம் ஆகுது. பிள்ளைங்க வந்து எக்ஸாம் டைமில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லக்கு, அதாவது விஷ் பண்ணுவாங்க இல்லையா, அது வார்த்தையால் சொல்லாமல் இந்த சாக்லேட்டை கொடுத்தா அவங்களுக்கு குட் லக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் அந்த சேல்ஸ் மட்டும் அதிகமாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே சாக்லேட் வந்து பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா 1970 அவங்க இந்த மக்களுடைய மென்டாலிட்டி என்ன, எப்படி இந்த நாட்டில் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய தீவிரமாக அவங்க இது பண்ணி கடைசியாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் மக்கள் வந்து எங்கே போனாலும் கொடை எடுத்துகிட்டு போவாங்க, பேக் உள்ள வந்து கொடை வச்சுருப்பாங்க. இப்போ மழை காலம்னு வச்சுக்கோங்களேன், மழை காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே போயிட்டு வந்து ஏதாவது ஒரு பில்டிங்குள்ளே போகிறோம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம், யார் வீட்டுக்குள்ளேயோ எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, கொடையை ஈரக்கொடையோடு எடுத்துகிட்டு உள்ளே போனால் உள்ளே தண்ணிகள் பட்டு ஃபுல்லாக ஃப்ளோரெல்லாம் வெட்டாயிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்பர்லா ஸ்டாண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே செருப்பை எப்படி வெளியே கலட்டி போடுற இடத்துல நிறைய இடங்களில் செருப்பு ஸ்டாண்ட் வச்சுருக்கோங்க இல்லையா, நம்ம ஊரில் தான் அந்த கூத்தெல்லாம் நடக்குது. வெளிநாடுகள்லாம் அப்படி இருக்காது. சில இடங்களில் பெரிய பெரிய ஆஃபீஸ்களில் கிடையாது, சில சின்ன சின்ன இடங்களில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அம்பர்லா ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணிடுறாங்க. உங்கள் கீ எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வரையில் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து பரவிக்கிட்டு வருது. நல்ல விஷயம் தான் சொல்லப்போனால். அதாவது மியாவாக்கி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காடு உருவாக்குறது. நம்ம சென்னையில் கூட கோயம்பேட்டிலேருந்து நிறைய இடங்களில் இது, அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் சைட்லேயும் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதை வந்து ஐசிஎஃப்பில் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன இடத்துல அதிகமான மரங்கள் நடுறாங்க, செடிகள் நட்டாங்கன்னா
அது குறுகிய வருஷத்தில் இப்போ 2 வருஷம் 3 வருஷத்தில் பெரிய மரமாக வளர்ந்துருது. இப்போ சாதாரணமாக ஒரு மரம் வளர்ந்து வர்றதுக்கு 5-6 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தமாக ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்கன்னா இது என்ன ஆகிடுது, ஃபாஸ்ட்டாக 2 வருஷம் 2.5 வருஷத்தில் பெரிய மரங்களை அடர்த்தியாக வளர்ந்துருது, காடும் உருவாயிடுது. இது நம்ம இந்தியாவில் பல நகரங்களில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கேரளா ஸ்டேட்லேயும் சரி, மகாராஷ்டிராவில், மும்பையில் ரொம்ப பாப்புலேஷன் எங்கே ஜாஸ்தி இருக்கோ, க்ரௌடாக இருக்கோ அந்த இடங்கள் எல்லாமே நம்ம சென்னை சிட்டிலே வந்துருச்சு. அப்போது அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து யாரோடதுன்னா ஜப்பானோடது தான். அப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் பெரிய இதுதான் இந்த உலகம் பூரா நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். இன்னமும் ஏன் ஜப்பான் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு, என்ன தான் உங்களுக்கு எர்த்குவேக் அடிக்கடி வந்து எர்த்குவேக் வர நாடு, ஆனாலும் மக்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாருங்கள். உண்மையிலே அவங்க கிரேட் தான். என்ன தான் எர்த்குவேக் வந்தாலும் திருப்பி நமக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அவங்க அமெரிக்கா தாக்குனதுக்கப்புறம், நகாசாக்கி அண்ட் ஹிரோஷிமா தாக்குனதுக்கப்புறம் அவங்க மீண்டு வந்தாங்க பாருங்கள். உண்மையிலேயே அந்த தன்னம்பிக்கை தான் அவங்கக்கிட்ட இருந்து பிடிச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக ஜப்பான் அப்படிங்கிற நாடு வந்து எப்பயுமே கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் போன நாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இதில் இருந்தே தெரியும். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.